இந்த தசமி திதி வருது இல்லையா? தசமி திதியின் சிறப்புகள் என்ன? அன்றைய தினத்துல மக்கள் எப்படி எந்த தெய்வத்தை வணங்கினா அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்? தசமி திதிக்கும் தொழில் மேன்மைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. பொதுவா தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு உண்டு. செல்வ நிலை உயர்ந்திருக்கிறதை நீங்க பாப்பீங்க. அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னு உடனே பேங்குக்கு போய் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்து வரிசை அதுக்குன்னு ஒரு டியூரேஷன். சில்லறை காயின்ல தான் அந்த சப்தம்ன்றது இருக்கும். நம்ம ஆனா பொதுவா மக்கள் வந்து அந்த சில்லறை நாணயங்களை அந்த அளவுக்கு பெரிதா எடுத்துக்கிறது இல்ல. பணம் தான், ரூபா நோட்டு தான் அப்படின்றாங்க. ஆனா நீங்க சொன்ன இந்த பதிவு நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பதிவா இருக்கும். தசமி திதியில ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. இப்போ நம்ம நிறைய திதிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அமாவாசை, பௌர்ணமி திதிலாம் என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம், அஷ்டமி திதியில் என்ன பண்ணலாம்லாம் பேசியிருக்கோம். அந்த வகையில் இந்த தசமி திதி வருது இல்லையா? தசமி திதியின் சிறப்புகள் என்ன? அன்றைய தினத்தில் மக்கள் எப்படி எந்த தெய்வத்தை வணங்கினா அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்? பொதுவாக தசமி திதிக்கும் தொழில் மேன்மைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. பொதுவா தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு உண்டு. யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையை அடைய வேண்டுமோ அவர்கள் திருப்பதி பெருமாள் படத்தை, வெள்ளை கற்கள் பதித்த ஸ்டோன் ஒர்க் பண்ணின படத்தை வீட்டில் வரவேற்பறையிலேயோ அல்லது வியாபாரம் நடக்கும் இடத்திலேயோ தசமி திதியில் வாங்கி வைப்பது சிறப்பு. வெள்ளை கற்கள் பொறித்த வெள்ளை, அதாவது வெள்ளை ஸ்டோனுடைய ஹைலைட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். பெருமாள் லைட் போட்டா அப்படியே ஜொலிக்கணும். அந்த ஜொலிக்கும் தன்மை உள்ள பெருமாளினுடைய அந்த படம் வியாபாரத்தை மிகப்பெரிய அளவுல என்ன பண்ணும்னா விருத்தியாக்கி கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா இந்த தசமி திதி வரும்பொழுது சந்தனத்தால் செய்யப்பட்ட விநாயகர், சந்தனம்னா நம்ம யூஸ் பண்ற சந்தனம் இல்ல, சந்தன கட்டை. இந்த சந்தன கட்டையால் செய்யப்பட்ட விநாயகர் வாங்கி வந்து நம்ம வீட்டுல ஒரு காப்பர் தட்டுல மஞ்சள் கலந்த காப்பரிசி, அதாவது அக்ஷதையில மஞ்சள் விநாயகர், அதாவது சந்தன விநாயகரை நம்ம வைத்து 48 நாள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பிரிந்து போன உறவு மீண்டு வருவாங்க. யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அவங்கள சேர்க்கறதுக்கான பவர்ஃபுல்லான திதி தசமி திதி. அந்த தசமி திதியில ஒரு சந்தன விநாயகர் வாங்கி, ஒரு காப்பர் பிளேட் வாங்கி, அக்ஷதை வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி 48 நாள் தொடர்ந்து பிரிந்தவர் வரணும். விவாகரத்தாகி நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏதோ ஒரு மன வருத்தத்துல நண்பர்களாக இருந்தவங்க பிரிஞ்சிருப்பாங்க, சொந்த பந்தம் பிரிஞ்சு ஏங்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா மாணவ செல்வங்கள் கல்வியில் உயர ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் பச்சை நிறத்தில் வஸ்திரமும், ஏலக்காய் பச்சை நிறத்தில் வஸ்திரமும் ஏலக்காய் மாலைகளையும் அவருக்கு அணிவித்தோமே ஆயின் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஸோ இதையும் என்ன பண்ணலாம்னா ஃபாலோ பண்றது நல்லது இந்த தசமி திதியில. அதுக்கு அடுத்தபடியா இந்த சில்லறை நாணயம் வீட்டில் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளோ செல்வ நிலை, செல்வ நிலையும் சேமிப்பும் உயரணும் அப்படின்னா தசமி திதியை பயன்படுத்தலாம். சின்ன சின்ன பானைகளை என்ன பண்ணுங்கன்னா தசமி திதியில வாங்கிட்டு வாங்க. சமையல் அறையில ஒரு பானை, வரவேற்பறையில ஒரு பானை, பெட்ரூம்ல ஒரு பானை, ஏதோ நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் நம்ம தூய்மையா இருக்குதோ அங்கங்கெல்லாம் ஒரு பானை வச்சிருங்க. எப்பெல்லாம் நம்ம வெளியே போயிட்டு வியாபாரம் முடிச்சுட்டு வருகிறோமோ, ஒரு பொருள் வாங்குறோமோ, பணத்தை கொடுக்கறத விட சில்லறை காசை கொடுத்தா கண்ணுல ஊத்தி வாங்கிக்கோங்க. இந்த சில்லறை காசுகளை நம்ம சேமிக்க சேமிக்க பெரும் கட்டுப்பணம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா பெரும் கட்டுப்பணத்தை தான் சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா
உண்மையாவே பணத்தை பற்றி அறிந்தியவன் சில்லறை காசுகளை பயங்கரமா சேமிப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சில்லறை காசு ₹1 ₹2 எடுத்து கொடுத்துடக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலும் அந்த பானைகளை வச்சு தினசரி நம்மளுடைய பண்ணக்கூடிய செலவுகள் மீதம் இருக்கக்கூடிய சில்லறை நாணயத்தை நம்ம அந்த டைம்ல சில்லறை காசு நம்ம பையில இருக்கப்ப எந்த இடத்துல நிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு ஹால்லயோ ஒரு கிச்சன்லயோ இல்ல பெட்ரூம்லயோ போட்டுறணும். இந்த சில்லறை நாணயங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்வில் வரக்கூடிய சில்லறை நாணயங்களை நீங்க இந்த வச்சிருக்கிற இடத்துல எல்லா பானைகளிலும் சரியாக நிரம்புற டைம் வரத்துக்கும் உங்க வீட்டுல செல்வ நிலை உயர்ந்திருக்கிறதையும் நீங்க பாப்பீங்க. அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னு உடனே பேங்குக்கு போய் கடைக்கு மாத்திட்டு வந்து அப்படி அதுக்குன்னு ஒரு டியூரேஷன். ஒரு பானை இருக்குன்னா அந்த பானை நிரம்புவதற்கு ஒரு 2 மாசம் இருக்கு இல்ல 1.5 மாசம் இருக்கு. தினசரிதான் போடணும். தினசரிதான் என்ன பண்ணணும் போடணும். ஏதாவது ஒரு நாணயமோ 2 நாணயமோ போடலாம். இத ஒரு வாடிக்கையாவே வச்சிருக்க கூடாது. இதுல நாணயம் போட்டாதான் குருஜி வரும்னு சொல்லியிருக்காருன்னு அதுக்காகவே இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு கேஷுவலா இருக்கணும். அதை பத்தின ஞாபகமே நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம டெய்லி வெளில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பையில நமக்கு எவ்வளவு சில்லறை நாணயம் இருக்கு, பேக்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அதை நம்ம கையில எடுத்து பார்த்துட்டு எத்தனை இருக்கோ அத்தனை ஷேர் அதை வெளியே போட்டு வச்சுட்டு வாங்க. நீங்க வச்சுட்டு வாங்க. இதை வந்து ஸ்டார்ட் பண்றது தசமி தேதியில ஸ்டார்ட் பண்ணுங்க. வெறும் ₹1 மட்டும் இருந்தாலும் ஒரு பானையில அதை போடுங்க. புரியுதுங்களா? ஒரு 1.5 மாசத்துக்கு பிறகு அதுல எல்லாமே சேர்ந்ததுக்கு பிறகு உங்க வீட்டோடைய மகிழ்ச்சியும் பொருளாதார நிலையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது. ஒரு நாள் கூட என்ன கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. இப்படி பண்ண 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 பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும். இதுவும் தசமி திதியில பண்ணலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் பணம் இல்ல 0 பேலன்ஸ்ல நிக்குது அப்படின்றவங்க நல்ல ஒரு வங்கியை தேர்ந்தெடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே தசமி திதியில சூப்பர் பவர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. பொதுவா தசமின்னு நீங்க சொன்ன மாதிரி வளர்ச்சி, நம்ம எது செய்யறோமோ அது வந்து வளரும். இந்த சில்லறை நாணயங்கள் சொன்னது ரொம்ப வித்தியாசமாவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. அப்பெல்லாம் நம்ம வந்து கொடுக்க மாட்டேன். அப்பெல்லாம் உண்டியல்ல சேமிப்புன்றது இருந்தது. இல்ல உண்டியலே வேண்டான்ற பானைகளாவோ இல்ல உண்டியல்ன்ற ஒரு கான்செப்டே நமக்கு வேண்டாம். நம்ம வந்து அத அந்த சில்லறைகள் சேர சேர தனலட்சுமிக்கு அவ்வளவு பிடிக்குமா? சில்லறை தான் பிடிக்கும் கட்டுப்பணத்தை விட. குபேரருக்கு கூட அந்த சில்லறை நாணய சப்தம் தான் பிடிக்கும் சொல்லுவாங்க. காசு என்னும் போது கூட அந்த பணம் என்னும் போது கூட அந்த சத்தம் வருதோ இல்லையோ, இந்த சில்லறை காயின்ல தான் அந்த சப்தம்ன்றது இருக்கும். நம்ம ஆனா பொதுவா மக்கள் வந்து அந்த சில்லறை நாணயங்களை அந்த அளவுக்கு பெரிதா எடுத்துக்கிறது இல்ல. பணம் தான், ரூபாய் நோட்டு தான் அப்படின்றாங்க. ஆனா நீங்க சொன்ன இந்த பதிவு நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பதிவா இருக்கும். தசமி திதியில சில்லறை நாணயங்களை உங்க வீட்டுல கண்டிப்பா சேருங்க. குருஜி சொன்ன மாதிரி அடுத்த 1-2 மாசத்துலயே நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க குருஜி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.